ஹலோ, வெல்கம் டு ஆல் இன் ஒன் அம்சா. இன்றைக்கி வந்து நம்ம மணி பிளான்ட்டை வந்து எல்லா மாடி தோட்டத்தையும் க்ளீன் பண்ணி செடியெல்லாம் கொஞ்சம் பராமரிப்பு பண்ண போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறேன்னு சொன்னோம் இல்லையா, சண்டே, அதனால் இன்றைக்கி பண்ணலான்ட்டு. இந்த வெத்தலை வெடி கொடி வச்சு ரொம்ப வாடி வதங்கி போயிடுச்சு. எல்லாம் வெயிலில் காஞ்சி போயிடுச்சு. மழை அப்போ கொஞ்சம் நல்லா பச்சை பசேர்னு இருந்துச்சு. அதிலேருந்து ஒரு கட்டிங் மட்டும் எடுத்துக்கிட்டேன் கீழே நட்டு வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் மணி பிளான்ட் மேலே நல்லா செழிப்பாக இருக்குது. கீழே தான் கொஞ்சம் வதங்கி போயிடுச்சு. இதுலேயும் ஒரு கட்டிங் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு 2 கட்டிங்கும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த காஞ்ச செடிகள், சருகு இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன். இந்த நாட்டு பன்னீர் ரோஸ் இது மட்டும்தாங்க மொட்டு வச்சு எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. மற்றபடி 3 ரோஜா செடி எல்லாமே இறந்து போயிடுச்சு. அப்படியே செடி எல்லாம் இதாகி செத்து போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் பராமரிப்பு பண்ணவும் டைம் இல்லை பாருங்கள். அப்படியே காஞ்சி குச்சாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எல்லா செடியில் இருக்க மண்ணையும் கொட்டிட்டு எல்லாத்துலேயும் குண்டு மல்லி செடி நடலாம். ஏன்னா அது ஒன்று தான் வெயிலுக்கும் தாங்குது, ஆரோக்கியமாக வளருது, எந்த பிரச்சனையும் இல்லை. அது பாட்டு மொட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு 4-5 செடி வச்சிட்டோன்னா அது பாட்டு இருக்கும். வருஷ கணக்கில் நம்ம கட் பண்ணி மட்டும் விட்டால் போதும். அப்பப்போ இந்த வாழைப்பழ தண்ணி, தோல் தண்ணின்னு விட்டால் போதும். அப்புறம் மண் போட்டு ஒரு கட்டிங் எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா மண்ணில் அப்படியே பொதிச்சு வச்சுக்கிட்டேன். அது சின்னதாக தான் வச்சுருக்கேன். துளுத்துக்கும்னு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மயில் மாதிரி வரும் அந்த இலை செடி. இது வந்து பாருங்கள், இது பிடுங்கி நட்டு தான் வச்சேன். அந்த இது அதிலேருந்து ஒரு கட்டிங் எடுத்துக்கிட்டு அப்புறம் 2லேயுமே ஒரு கட்டிங் எடுத்து நட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கத்தாழை வந்து ஒரு பாட்டில் மாற்றி வைக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு டப்பாவில் இருந்த செடியும் செத்து போயிடுச்சு. அதனால் அப்புறம் அதுலேயும் ஒரு மண்ணை கொட்டிட்டு அதுலேயும் கொஞ்சம் கத்தாழையே நட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு அதில் கத்தாழை நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு தொட்டியாக நவுத்திட்டு இந்த எலி தலை வேஸ்ட்டாக கொட்டியிருந்ததெல்லாம் ஒன்று ஒன்றா கூட்டி சுத்தம் பண்ணி ஒரு பக்கமாக வச்சுட்டு வந்தேன். மணி பிளான்ட்டு, வெத்தலை வள்ளி, அதுக்கப்புறம் இந்த ஜாதி மல்லி செடியெல்லாம் கட்டிங் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா அது அப்படியே இருந்தால் துளுத்து வராது. அதுக்கப்புறம் துளசி விதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் விதைக்கு. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் வாடி வதங்கி போயிடுச்சு. அது அப்படியே காற்றுல முளைஞ்சி வந்துக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் விதை எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கட் பண்ணோம் இல்லையா வெத்தலை, அது ஒரு செடி நட்டு வச்சுட்டு எல்லாம் கொஞ்சம் எடுத்து சுத்தம் பண்ணி செட்டில் பண்ணிவிட்டு எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்துக்குமே வெயிலில் இதாக இருக்குது. எல்லா செடிகளுக்குமே தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே நம்ம மணி பிளான்ட் வெயிலில் அழுகி போயிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதை நட்டு வச்சோம்ல, அது வரவே இல்லை. அது சுத்தமாக அப்படியே செத்து போயிடுச்சு. அதனால் வந்து பக்கத்தில் ஒரு சின்ன செடி பாட்டில் வந்து இருந்த கட்டிங்கும் இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று வச்சுருந்தேன். அதையெல்லாம் மண்ணெல்லாம் எடுத்து கொட்டிட்டு மறுபடியும் முதல்ல இருந்தே மண்ணெல்லாம் போட்டு இந்த மணி பிளான்ட் ஒன்று கட்டிங் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை நட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு நட்டு வைக்கலான்ட்டு மண்ணை நோண்டி நட்டு வச்சுட்டேன். அடடா, வெத்தலை வள்ளி கொடி ஒன்று கூட கட் பண்ணிட்டு வந்தனே செடி, அதை வைக்கலான்னு அதை மறந்துட்டேன். அதனால் அப்புறம் என்ன பண்ணுறது, திருப்பியும் அதை எடுத்துட்டு திருப்பி இதையும் வச்சு அந்த வெத்தலை வள்ளி செடியும் அது கூடயே நட்டு வச்சேன். 2யும் ஒட்டுக்கா நட்டு வச்சுட்டு அதுவும் அப்படியே சுற்றி மண் போட்டுக்கிட்டேன். ஏன்னா இவ்வளோ நாள் வளர்த்தது செத்து போச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே அந்த எடுத்துகிட்டு இருந்தேன். அதுலேயும் கொஞ்சம் துளசி விதை எடுத்துகிட்டு வந்து அதுலேயும் கொஞ்சம் போட்டு அதுலேயும் ஒரு கட்டிங் நட்டு வச்சுட்டேன். மணி பிளான்ட்டு மண்ணெல்லாம் கொஞ்சம் கிளறி விட்டு அதை நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி செடி போய் ஒரு வீட்டில் வாங்கிட்டு வந்துட்டு அதையும் போய் அந்த கத்தாழையில் ஒன்றில் நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நித்திய கல்யாணி செடி அதுலேயும் ஒன்று நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அலசி எடுத்துட்டு இன்னொரு டப்பாவில் கொஞ்சம் மண் போட்டு அதுலேயும் வந்து நம்ம கற்பூரவள்ளியை நட்டு வச்சுட்டு அப்படியே சுற்றி பாருங்கள். எல்லாம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி கொஞ்சம் நல்லாயிருக்கு. அப்புறம் கீழே நம்ம மணி பிளான்ட் பக்கத்துலேயே எல்லா செடியும் வச்சுட்டேன்.
அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ சண்டே ஸ்பெஷல். அப்புறம் துளசி விதையும் கொஞ்சம் அதிலே போட்டு விட்டேன். நல்லா வளரட்டும். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.